இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாக்குரிமை பறிப்பு என்பது குடியுரிமை பறிப்புக்கு சமம். ஏன்னா இந்த வாக்குரிமைங்கிறது அவ்வளோ அவசியம். யார் நம்மை ஆள வேண்டும், எந்த மாதிரியான முடிவுகளுக்கு நாம் ஒத்துழைக்க போகிறோம், எந்த மாதிரியான முடிவுகளுக்கு நாம் கருத்துக்களை மாற்று விதமாக தெரிவிக்கிறோம், இதெல்லாம் அரசியல்ல தெளிவாகணும்னு சொல்லி சொன்னால் வாக்குரிமை மிக 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 அவசியம். சரி. அப்போ அந்த ஆஸ்பெக்டில் எடுத்து பார்க்கும் பொழுது சென்னையில் இவ்வளவு பெரிய ஒரு நீக்கம் இருக்குங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 12,26,000 அவங்களுடைய கணக்கின்படி நீக்கப்பட்டிருக்கக்கூடியது. 14 லட்சத்து சில டெத்து போக நான் சொல்றேன். சரி, ஓகே. இடம் பெயர்ந்தவர்கள் நம்ம சொன்னது 12,26. டெத்து தான் அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த இது. அது முதலமைச்சருடைய தொகுதியில 1,03,000 பேர் காணம்னு சொல்றாங்க, இடம் பெயர்ந்தவர்கள் சொல்றாங்க. துணை முதலமைச்சர் அவளுடைய தொகுதியில 90,000 பேர்னு அப்ராக்சிமேட்டா 89,000 சொல்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க தமிழ்நாடு முழுக்க 97 லட்சம் பேரை காணோம்னு சொல்றீங்க, அதாவது நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க படிவம் கொடுக்கப்பட்டது நாங்கள் 100% கொடுத்தோம்னு தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு. இறந்து போனவர்கள் இப்போ ஒரு பட்டியலை வெளியிடுறீங்க. அப்ப இந்த இறந்து போனவர்களுக்கும் அவர்கள் கொண்டு போய் ஃபார்மை கொடுத்தாங்களா, இல்ல நீக்கப்பட்டவர்கள் சொல்லி சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு ஃபார்மை கொடுத்தாங்களா? அப்ப இது எந்த அடிப்படையில் ஃபார்ம் கொடுக்கப்பட்டது, கொடுக்கப்பட்ட பிறகு அது என்ன அடிப்படையில் வாங்கி திரும்ப பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறது. இப்ப இதுல திமுக இன்னொரு கேள்வி என்ன எடுப்பாங்க, ஏற்கனவே எஸ்எஸ்ஆர் ஒன்று ரிவிஷன் பண்ணிட்டு தானே இருக்கும். இப்ப எஸ்ஐஆர் எதுக்கு புதிதாக அப்படின்னு. இப்ப இந்த எஸ்எஸ்ஆர்ல ஏற்கனவே விடுபட்டு போயிருக்கக்கூடிய எண்ணிக்கையும் தேர்தல் ஆணையத்தில் இருக்காதா? அந்த அடிப்படையில் இறந்தவர்கள் யாருன்னு கணக்கில் வர முடியாதா? தெரியாதா? அந்த எஸ்எஸ்ஆர் தான் நம்ம 6th January 2025 நம்ம ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு 4 மாசம் பின்னாடி நடந்தது. என்ன இதுல வந்து பெரிய கேள்விக்குறினா, 3 ஆண்டுகள் நடந்த ஒரு ஆய்வு. கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் டைம் பண்ணாங்கன்னா 2002ல இருந்து 2005 வரைக்கும் பண்ணாங்க. சரி. இது எடுத்தவங்க ஒருத்தன் செய்ய முடியாது. இதற்கு உறுதியா நம்ம வந்து செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஏன்னா ஒருவருடைய வாக்காளரின் உரிமையை நீங்கள் பறிப்பதற்கு முன்னால், எடுப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவருடைய கருத்துக்களையும் கேட்ட பிறகுதான் வந்து முடிவெடுக்கணும்னு இருக்கு. இல்ல பறிப்புன்னு எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். நீக்கம்ங்கிறது பறிப்பு தானே. நீக்கம் வேற, பறிப்பு வேற. உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீக்கப்பட்டவர்கள் வந்து இல்ல சார் நான் இங்க தான் சார் இருக்கேன், எனக்கு ஏன் சார் வரலன்னு கேட்டா அது என்ன பறிப்பு தானே? கேட்க மாட்டாங்கன்னு இருக்கா? இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இறந்து போனவர்கள் பட்டியல்ல இருந்து கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து டீ சாப்பிட்டாரு. அப்ப இந்த அடுத்த ஒரு 10 நாட்கள் இந்த களத்துல கொண்டு போய் ஆய்வு செய்கின்ற பொழுதுதான் எவ்வளவு பேருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் முறையற்ற நீக்கம் நடந்திருக்கிறது. ஏன்னா நம்ம லட்சுமி மேடம் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, நீங்க பார்க்கல நான் நினைக்கிறேன். 4 பேர்களில் 3 பேருடைய பெயர்கள் இல்லை, ஒருத்தர் வாக்கு மட்டும்தான் வந்து பதிவில் ஏறி இருக்கு. இதற்கும் அத்தனை ஆவணங்களையும் முறையான ஆவணங்களையும் நான் சமர்ப்பித்திருக்கிறேன். யாரோ வழியில போற வழிபோக்கனோ இல்ல வந்து ஒரு அடையாளம், அதை என்ன சொல்றது, ஒரு முக்கிய பிரமுகர் அல்ல, சாமானியர் அல்ல. அந்த அம்மா வந்து ஒரு ரெப்யூட்டட் பர்சன், ஒரு பத்திரிகையாளர். அவர் அப்படி ஒரு பதிவை போடுறாருன்னு சொல்லி சொன்னா அந்த 3 பேர் எப்படி கேன்சல் ஆயிருக்கும்? அப்ப பெரிய கேள்விக்குறி இருக்கு. இல்ல இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்றது, டாக்குமெண்ட்ல சரியான விஷயங்கள் என்ரோல் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்றது, அதே போல நம்ம கொடுத்திருக்க ஆவணங்கள் ஒப்பிட கொடுக்கிற ஆவணங்களோட சரியானதாக இருக்கிறா இல்லையான்னு செக் பண்றது ஒரு வாக்காளருடைய கடமை இல்லையா? அப்படிதானே தேர்தல் ஆணையம் கேட்கறாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஃபார்மை கொடுத்துட்டோம், வந்துரும் தானே நீங்க நம்புவீங்க? சரி. இது அந்த அம்மையார் வந்து 4 ஃபார்ம் கொடுத்தது உண்மைதானே, எல்லா ரெக்கார்ட்ஸ் கொடுத்தது உண்மைதானே. அப்ப 3 எங்க காணாம போச்சு? என்ன பேசிஸ்ல அது எலிமினேட் ஆயிருக்கு? அது ஏன் வரல? அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் வாக்குகள் இருக்க போகுதுங்கிறது இந்த 10 நாள் கள ஆய்வுக்கு பிறகுதான் அது தெரிய வரும். இல்ல இப்ப நம்ம வாக்காளர் பட்டியலில் புதுசா நம்ம சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம விடுபட்டு போயிருந்தாலும் அது வந்து மீண்டும் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லி நான் என்ன கேட்கிறேன், சரி மீண்டும் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து January 18 வரைக்கும் கொடுக்க சொல்றாங்க. ஃபைனல் டிராஃப்ட்ல அது ஏறிடுச்சா இல்லையாங்கிறது நமக்கு எப்ப தெரியும்? சரி, February 7th அவங்க டிக்ளேர் பண்ணும்போது தானே தெரிய போகுது. ஆமா. அப்ப வரலன்னு வச்சுக்கோங்க, யாரை போய் கேட்பீங்க? நீங்க அப்பீல் ப்ரொசீஜர் போகணும்னா நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எலெக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போறதுக்கே 3 அப்பீல் தேவை. ஆமா, 3 அப்பீல் போய்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எங்க போன எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு போகணும். தேர்தலே 3rd வீக் அறிவிச்சிருவாங்க, 2nd வீக் அறிவிச்சிருவாங்க. அப்ப அந்த மறுக்கப்பட்ட வாய்ப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அப்ப ஒரு விஷயம் நான் தெளிவா நான் மீண்டும் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடுத்த 10 நாட்களில் யாருடைய பெயர்கள் எல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறத களத்து ஆய்வில் பூத் வைஸ் வந்து நம்ம எடுத்த முடியும்.
அவர்களை எல்லாம் மீண்டும் சேர்க்கின்ற பணியை திராவிட முன்னேற்ற கழகம் முறையாக செய்து முடிக்கும் அப்படிங்கறத எங்க தலைவர் நேற்று சொல்லியிருக்காங்க. இது இப்போ அதிமுகவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து விடுபட்டு போனவர்கள் வாக்காளர் பட்டியலின் பெயர் நீக்கம் சொன்ன உடனே திமுக உடனே என்ன சொல்லும், வேறு விதமாக இது திருப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களது பெயர் பட்டியலில் உங்க படிவத்தில் இல்லை என்றால் உடனடியாக அதற்கு தேவையான விஷயங்களை செய்யுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். நாங்க என்ன கேட்கிறோம், எதுக்கு இந்த அவசரம் உங்களுக்கு? ஒரு முறை செய்யும் போதே பொறுத்து நிதானமா செஞ்சிருக்கலாமே, அல்லது அறிவிக்கிறத இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி அறிவிச்சிருக்கலாமே. நீங்க பீகார்ல என்ன பண்ணீங்க, பீகார்ல இவ்வளவு ரிப்போர்ட் வந்த பிறகு வரும்பொழுது கூட வந்து எவ்ரி டே வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த ஒவ்வொரு நாளுமே வந்து இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்தவர்கள், இவ்வளவு பேர் இறந்து போனவர்கள் அப்படின்னு அப்டேட் இருந்துகிட்டே இருந்தது. இதுல ஏன் எந்த அப்டேட்டுமே நீங்க கொடுக்கல? நீங்க 4ஆம் தேதி to 4ஆம் தேதி வச்சு திரும்ப 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க, 14th வரைக்கும். ஆமா, 19ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் 14, அப்புறம் டிக்ளரேஷனுக்கு தானே டிக்ளரேஷன் 19. அப்ப நீங்க இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கல்ல, எதுக்கு இந்த அவசர கதியில் இந்த வேலையை செய்யணும்? ரெண்டாவது, ஒரு மாத காலம் நாம் முறையாக, அது 1.5 மாதம், கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கும் மேற்பட்ட 45 நாட்கள் வரைக்கும் இந்த ப்ராசஸ் ஆயிருக்குது. ஒரு பிஎல்ஓக்கு 250 வீடுகள், 200லேருந்து 250 வீடுகள் கொடுத்துருக்கு. நம்ம பிஎல்ஓக்கள் அரசாங்கத்தின் கீழே வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள் தான் ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார்கள். இதில் என்ன சிக்கல் உருவாயிருக்கு? அப்போ ஃபார்ம் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு BLA 2 எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். முறையாக போயிருக்கு இல்லையான்னு செக் பண்ணுறதுல எங்கே சிக்கல் உருவாயிருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ம இந்த படிவங்களை மீண்டும் நீங்களே சொன்னீங்க, திமுகவை சேர்ந்தவர்கள் அதை வெரிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க, கட்சிக்காக வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ அதை வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்பவே நாங்க கொடுத்த விண்ணப்பங்கள் எங்களை பதிவில் ஏறலங்க, எது ஏறி இருக்கு எது ஏறலங்கிறது இப்போ வெரிஃபை பண்ணாதானே தெரியும். ஆமா, வெரிஃபை பண்ணணும். அதுதான் BLA 2 வேலைன்னு கேட்கிறேன். அதுதானே செய்கிறார்கள். BLA 2 ஒரு பக்கம், நாங்க கொடுத்தது வரலங்கிறதானே இப்ப கேள்வி. 97 லட்சம் நாங்க வந்து குறையுது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்கல்ல, இதை வெரிஃபை பண்ணனாதானே தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில 35% காணோம். சரி, அதான கணக்கு வருது. ஆமா, 35%. 35% பேர். நாங்க பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் கொடுத்திருக்கக்கூடியது 75%, 78%, 85% வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கோம். அப்ப நீங்க 65ன்னு சொன்னீங்கன்னா அந்த 13, 17 எங்க போச்சு? சரி, அந்த கேள்விக்கு பதில் வரல எங்களுக்கு. அப்ப இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப எது நீக்கப்பட்டிருக்கு, எது இருக்கு அப்படிங்கறத இப்ப இந்த 1 வீக் செக் பண்ணாத. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு குயிக்கா நீங்க சொல்றீங்களே 3 முறை வந்து பார்ப்பார்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த BLO ஒரு முறை போய் பார்க்கறதே பெரிய சிரமம் சார். இதுதான் நாங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்க அவங்கள மனிதாபிமானத்தோட நீங்க கன்சிடர் பண்ணுங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க வந்து அரசு பணியை பார்த்துட்டு அதுக்கு மேல சாயந்தரத்துக்கு மேல இந்த பணியை போய் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நடைமுறையில் சூசைட் நடந்தது இல்ல, பல்வேறு மாநிலங்கள் நடந்துச்சு இல்ல, தமிழ்நாட்டிலே நடந்துச்சு இல்ல, என்னால் அந்த பணிச்சுமையை தாங்க முடியலன்னு அந்த பணியில் ஈடுபட்டவர்கள் சொன்னார்கள் இல்ல, அவங்களாம் எவ்வளவு கட்டாயப்படுத்தி எவ்வளவு பிரஷர் பண்ணீங்க. அப்ப இது இவ்வளவு வேலை பார்த்து விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டும் அந்த விண்ணப்பங்கள் அதுல வரவில்லை, ஏற்கப்படவில்லை. அப்ப என்ட்ரி எங்க இருந்தாச்சு? இந்த டெலிஷனுக்கான காரணம் என்ன? ரெண்டாவது, இன்னொரு ரொம்ப முக்கியமா சொன்னாங்க, இந்த ஆய்வு செய்வதனாலேயே ஒருத்தர் நீக்கப்படுகின்ற உரிமை வந்து அந்த BLOக்கு வராது. இது நீங்க திட்டமிட்டு செய்வது போல நீங்க சொல்றீங்க. 100% திட்டமிட்டு தான் செய்யறாங்க. எலெக்ஷன் கமிஷன் திட்டமிட்டு செய்கிறது. யாரை இதுல நம்ம குறை சொல்றோம்? நம்ம BLOக்களை நம்ம குறை சொல்றோமா, இல்ல BLO கொடுத்தது சரி பார்க்காத நம்ம கட்சியவே நம்ம குறை சொல்றோமா? யாரை குறை சொல்றோம்னா எலெக்ஷன் கமிஷனை முழுமையா குறை சொல்றோம். ஒண்ணு என்ன காரணம்ங்கறத தெளிவா பதிவிட்டு நான் சொல்றேன். BLO எப்ப வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுதோ, அவர் மாநிலத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்தாலுமே கூட எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கேட்க முடியும். கேட்கலன்னு சொல்லி சொன்னா அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை கலெக்டர்கிட்ட கேட்க தேவையில்ல, யார்ட்டையும் கேட்க தேவையில்ல, நேரா சஸ்பெண்ட் பண்ணலாம், நேரா நீக்கம் செய்யலாம், அத்தனை அதிகாரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு பைய பரப்புகின்ற வேலையை நீங்க செய்ய வேண்டாம். முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த அதிகாரிகள் சொல்வதை கேட்டு செய்ய வேண்டிய அவசியத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அதான உண்மை. அப்ப எங்களுடைய ஆட்கள் கூட இருந்து வேலை பார்த்து முறையா நாங்கள் விண்ணப்பங்கள் கொடுத்த பிறகும் மீண்டும் 3வது முறையாக உங்ககிட்ட பதிவு பண்றேன், கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகல? நாங்க கொடுத்த பர்சன்டேஜ் 77 இருக்கு, ஆனா நீங்க 65ன்னு சொல்றீங்கன்னா அந்த 12% எங்க போச்சு? அது வந்து அதுதான் இப்ப வைக்கக்கூடிய ஒரு பிரதான கேள்வி. ஆமா, நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க விண்ணப்பத்துல நீங்க முன்ன பின்ன ஃபில் பண்ணியிருந்தா கூட எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிடும் சொன்னீங்கல்ல. ஆமா, இதே கமிஷனர் தானே சொன்னாங்க. அப்ப அந்த 12% எங்க போச்சு?
ஆனா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், முழுமையாக 100% இதை பெற்ற பிறகு இது பரிசீலிக்கப்பட்டு அதுக்கு பிறகாக சொல்லப்படக்கூடிய வெளியீடு தான் இந்த வாக்காளர் நான் பட்டியல் கேக்குறேன், விரைவு 100% நாங்க விண்ணப்பம் கொடுத்தாச்சுன்னு சொன்னீங்களே, செத்து போயிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த பட்டியலை குறைச்சாவது இவங்க வந்து அவங்க எல்லாம் விண்ணப்பம் வாங்கலன்னு சொல்லியிருக்கணும்ல, இறந்து போனவர்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கணும்ல. எப்படி அப்புறம் நீங்க 100% நாங்க விண்ணப்பம் கொடுத்து முடிச்சோன்னு சொன்னீங்க? சரி, நீங்க இவ்வளவு பேர் ஷிஃப்ட் ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்க விண்ணப்பம் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே, அவங்க கையில நீங்க விண்ணப்பம் கொடுத்தீங்களா? இல்ல, அப்ப நீங்க கேட்கறது இந்த 97 லட்சம் பேருக்கும் சேர்த்து தான் நீங்க கொடுத்திருக்கீங்களா, அதுல வந்து இந்த விடுபட்டு போனவர்கள் அப்படின்னா அந்த சதவீதம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி. ஆமா, கண்டிப்பா கேட்போம்ல.